ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது குரு அதிசார பயிற்சி பலன்களை இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமெச்சூர்டாக ஒரு ராசியை விட்டு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் இடையில கொஞ்ச நாள் அட்வான்ஸாக அடுத்த ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய ராசிக்கு வருவார். அப்படி பார்க்கும்போது குரு அதிசாரமாக 18/10/2025 தேதியிலிருந்து 6/12/2025 வரைக்கும் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு போயிருக்காரு. இந்த கிட்டத்தட்ட ஒரு 49-50 நாட்களில் அவர் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்குறோம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மேஷ ராசி யாருக்கும் அடங்காதவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா? அவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டாங்களே தவிர யாருக்கும் தேவையில்லாமல் இடையூறுகளை செய்ய மாட்டாங்க. இதுதான் மேஷராசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. மேஷத்தோட மோதக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேஷம் யாருக்கும் இடையூறு பண்ணாது. அங்கே போய் மோதணுன்னா நம்ம தான் அட்ரஸ் இல்லாமல் திரும்பிடுவோங்கிறதுனால இந்த இரும்பை எப்படி பழுக்க காய்ச்சி வளைக்கிறோமோ அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள்ட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி நம்ம பழகிக்கணும். இதுதான் மேஷராசியோட முக்கியமான தன்மை. குரு அதிசார பயிற்சி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் மேஷராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு அடுத்து 4ஆம் ராசியில் அதிசார பயிற்சியாக கடக ராசிக்கு போகிறாரு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்குறது பெரிய அளவுக்கு நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் 4ஆம் இடமும் ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கூட, இந்த 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்திங்கன்னா அது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு சொல்லுவோம்ல. இந்த அடிப்படை தேவைகளுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் கொண்டுட்டு போகணும். குரு உச்சமாகுது. இந்த குரு பார்த்திங்கன்னா மேஷராசிக்கு 9ஆம் அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல உச்சமாகும்போது கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதிதாக வீடு வாங்குவாங்க, புதிதாக பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறைய பேர் வாங்குவாங்க. அம்மா அந்த மாதிரி தாயார் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவர்களுக்கு தாயார் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அதே போல் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சிரமங்கள் தடைகள் ஏற்பட்டுதுன்னு பார்த்திங்களா, இப்போ கடகத்துக்கு வரக்கூடிய குரு அந்த படிப்பில் ஒரு நல்ல விஷயங்களை கொடுப்பார். அடுத்தது பார்க்கும்போது மேஷராசிக்கு குரு அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். அப்போ 9ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது உயர்கல்வியை குறிக்கிறது. 12ஆம் இடம்ங்கிறது ஆராய்ச்சியை குறிக்கிறது. அடுத்தது 9ஆம் இடம்ங்கிறதும் 12ஆம் இடம்ங்கிறதும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு யோகம். அப்போது 9க்கும் 12க்கும் உரிய கிரகமான குரு உச்ச வீடான 4ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக இதுவரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு சம்மந்தப்பட்டு யாருக்காவது யோசனை இருந்திருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அடுத்தது பார்க்கும்போது இந்த 12க்கு உரிய கிரகம் 4ஆம் இடத்துல உட்காரும்போது வீடு மனைகள் வாங்குவதற்கும் விற்பதற்குமான இது வரைக்கும் முயற்சி செய்து நடக்காமல் இருந்தால் அது நல்ல மாதிரி நடக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உடல்நிலையாக சில நெருக்கடிகளை கொடுத்தா கூட அடுத்தது 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் 4ஆம் இடத்துல வரும்போது அவங்கவுங்க சார்ந்திருக்கக்கூடிய துறைகளில் தொழில்களில் ஒரு நல்ல நிலையை அடைவாங்க. இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காமல் இருந்தால் இனி கிடைக்கும். அதே போல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் செய்கிற வேலைகளில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அதிசார குரு பயிற்சி 4ஆம் இடத்துல இருக்கும்போது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொத்து வாங்கிறது, வாகனம் வாங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த குருவோட பார்வை ராசிக்கு எந்த இடத்துல கிடைக்குது? குருவை பொறுத்தவரை இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் இல்லை. அப்போ குரு பார்வை தானே கோடி புண்ணியம். அப்போ மேஷராசியை பொறுத்தவரை இப்போ கடகத்துக்கு வரக்கூடிய இந்த குரு 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குது. அப்போ விருச்சிக ராசிக்கு பார்வை கிடைக்கிறதுனால மேஷத்துக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அது பார்த்திங்கன்னா இந்த கடன் வழக்கு ரோகத்தோட எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவிலான விஷயங்கள். அப்போ கஷ்டப்படுத்தும், அவமானப்படுத்தும், ஆயுள்களுக்கு ஒரு நெருக்கடியை உண்டாக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அந்த இடத்தை குரு பார்வை செய்யும்போது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான மருத்துவ ஆலோசனையோ இல்லை சரியான மருந்துகளோ சில பேருக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்தெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த நீண்ட காலமாக தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லேருந்து விடுவிச்சு மேலே வந்துடுவாங்க. அதே போல் நாம் தான் என்ன தான் சமாதானம் பண்ணால் கூட அதெல்லாம் முடியாது, உன்னை நான் ஒழிச்சிட்டு தான் உட்காருவேன்னு சில எதிரிகள் அந்த இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடங்கி போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வரும். அடுத்தது பார்ப்போம். இந்த 8ஆம் இடம்ங்கிறது இந்த கடன் எதிர்ப்பு ரோகத்தோட எக்ஸ்பென்ஷன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த எதிர்பாராத தன வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
நேரடி பணம்ங்கிறது 2ஆம் இடம். அப்போ திடீர் தன வருவாய், அளவுக்கு அதிகமான பண வருவாய், கணக்கில் காட்ட முடியாத பண வருவாய், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நேரடியாக உங்களுக்கு ஒரு பணம் வந்ததுன்னா அது வந்து நேரடி தன வருவாய் கணக்கில் தான் வரும். நீங்கள் எப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸை கமிட் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அது வந்து இப்போ கிளிக் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கூட எடுத்துக்கோங்களேன். எங்கேயாவது ஒரு ஆளை பார்த்து பையருக்கும் செல்லருக்கும் ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நீண்ட காலம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகும். திடீர்னு கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு கொடுப்பான். இது வந்து எதிர்பாராத தன வருவாய் தானே. இந்த மாதிரி எதிர்பாராத தன வருவாய், இந்த தன வருவாய் கூட எப்படி இருக்கும்னா கணக்கில் காட்ட முடியாத அளவுக்கு இருக்குங்கிறான். அப்போ ஏதோ பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பண வருவாய் வருதுன்னா 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தன வருவாய். அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மூதாதையர்களோட சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பாகம் பிரிக்கிற இடத்துல பிரச்சனைகளால் அப்படியே கிடக்கும். கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறது அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணி காலமும் பணமும் தான் விரயமாகுதுன்னு நினச்சிட்ருப்போம்ல. இந்த பணம் பார்த்திங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு இதெல்லாம் நல்ல மாதிரி செட்டில் பண்ணி விடுவாங்க. சில இடங்களில் நாமளே எதிர்பார்க்காம நம்மளுடைய முன்னோர்கள் சொத்து, உயில் சொத்துன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த உயில் சொத்துக்கள் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பணம் எங்கேயாவது கட்டி அது எதுவும் வராமல் இருந்தால் இந்த அரியர் பணம்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒன்று கட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஆயுளோட தொடர்புடைய ஆயுள் இன்சூரன்ஸை பார்த்திங்கன்னா பல இடங்களில் மெச்சூர்ட் ஆகி வரும், அல்லது சில பேங்க் டெபாசிட்டு மெச்சூரிட்டி ஆகி வரும், மியூச்சுவல் ஃபண்டில் போய்ட்டுருக்கிற பணம் மெச்சூர் ஆகி வரும். எப்படி இருந்தாலும் 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்திலையும் எதிர்பாராத அளவுக்கு தன வருவாயை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுத்து திக்கு முக்காட வைக்கும். இதுதான் இந்த 50 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது வந்து குருவோட 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குருவோட 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால ஏற்கனவே வேலை இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேலையை செஞ்சிட்ருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருப்பாங்கள்ல. இந்த வேலையை விட்டு நம்ம தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை அவங்க பயன்படுத்திக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் கடுமையான நெருக்கடிகள் வரும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நமக்கு மேலே உள்ளவன் தேவையில்லாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். நமக்கு கீழே வேலை செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று செய்ய அவங்க ஒன்று கேட்க இப்படியே போய் பார்த்திங்கன்னா எந்த வகையிலும் இந்த கோஆப்ரேஷன் இல்லாமல் நமக்கு டென்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல. இந்த நிலை வந்து இந்த காலகட்டங்களில் மாறிடுறதுனால வேலை செய்கிற இடங்களில் உங்களோட மதிப்பு வந்து உயரும். நீங்கள் என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது சக்ஸஸ் ஆகும். அதே போல் சுயதொழில் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் ஒரு நல்ல ஆர்டர் கிடச்சி தொழிலில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுடைய வேலை, தொழில், பதவி உயர்வு, ஊதிய உயர்வை தாண்டி உங்களுடைய ஸ்டேட்டஸையும் செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து இந்த குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்துல கிடைக்கிது. ராசிக்கு 12ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பாதிக்கிற பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கைக்கும் வாய்க்குமே சரியாக இருக்குது அப்படின்னு நிலவரம் மாறி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம், இல்லை ஒரு சேவிங் டெபாசிட் பண்ணலாம், குழந்தைகளில் போடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கீங்கள, அந்த மாதிரி விஷயங்களுக்கு லேசான காலம் கணிந்து வரக்கூடிய இது காலம். அடுத்தது 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி பண்ணுற மாதிரி விஷயங்கள், இல்லை வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய விஷயங்கள், அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா இந்த குருவோட பார்வை, குரு இருக்கிற இடம் சுமாரான வேலையை பார்த்தாலும் குரு பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால மேஷராசிக்கு இந்த குருவோட அதிசார பயிற்சிங்கிறது வாழ்க்கையில் பல்வேறு சுபமான மாற்றங்கள் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் தன வருவாய்களும் உங்களை திக்குமுக்காட வைக்குங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்கணும். மேஷராசியை பொறுத்தவரை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் மேஷராசிக்கு குருவோட அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் ரிஷபராசிக்கு இந்த குருவோட அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.